அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் QR குறியீடு தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் விதிக்கப்படும் தடை அதிரடி உத்தரவு. நாட்டின் மீது படிப்படியாக நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை மக்களுக்கு விசேட அறிவுறுத்தல். யாழில் 3 அடங்கிய குழுவினரால் வாழ்வெட்டு, ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு பிரதி அமைச்சர் அறிவிப்பு. இலங்கை இந்தியா இடையில் பாலம் மாற்றப்போகும் மெகா திட்டம். நீரினால் காத்திருக்கும் ஆபத்து, இலங்கை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. பெண்ணுடன் தகராறு, மகன்களின் தாக்குதலில் பலியான நபர். மோட்டார் சைக்கிள்களில் வந்த குழுவினரால் நடத்தப்பட்ட கொடூரம், பறிபோன இளைஞனின் உயிர். தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்காக விதிக்கப்பட்ட QR குறியீடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எரிபொருள் விநியோகத்தின் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தை மேலும் சீரமைக்க QR குறியீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஒவ்வொரு வகை வாகனத்துக்குமான எரிபொருள் ஒதுக்கீடு குறித்தும் அறிவித்துள்ளார். கார் 25 லிட்டர், முச்சக்கர வண்டி 20 லிட்டர், வேன் 50 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 8 லிட்டர், பேருந்து 100 லிட்டர், நிலவாகனம் 40 லிட்டர், லொரி 200 லிட்டர், சிறப்பு பயன்பாட்டு வாகனம் 40 லிட்டர் என்ற வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மே 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை அமைச்சகங்களின் செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், துறை தலைவர்கள், கழகங்களின் தலைவர்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளது என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்திற்கான காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழில் 3 அடங்கிய குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ராஜகிராமம் ஆண்டாள்வளவு கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்துள்ளார்.
இதையடுத்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த நபரை மூவரடங்கிய குழுவினர் கூறிய ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகின்றதாக சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கான இழப்பீடு வழங்குவது குறித்து விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த இழப்பீடுகளை வழங்கும் செயல்முறையானது விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினூடாக முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பயிர்ச்சேதங்கள் குறித்த விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் தங்களது பாதிப்புகள் குறித்த விவரங்களை உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க முடியும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக பல விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதற்கமைய காப்புறுதி சபை ஏனைய திணைக்களங்களூடாக 2 வாரங்களுக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிற்சிகை விவரங்களையும் அறிக்கைப்படுத்துமாறு நாம் பணிப்புரை விடுத்துள்ளோம். இதற்கான களப்பணிகளில் எமது அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட வயல் நிலங்கள் மற்றும் விவசாயிகளின் விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் விவசாய காப்புறுதி சபை ஊடாக மிக குறுகிய காலத்திற்குள் விவசாய மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுப்போம். எனவே தங்களது விவசாய நிலங்கள் சேதமடைந்திருப்பின் அது குறித்த விவரங்களை உடனடியாக எமது அதிகாரிகள் ஊடாக எமக்கு கிடைக்க செய்யுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த இழப்பீடு வழங்கும் செயல்முறை குறித்து விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜெயசிங்க ஆராய்ச்சி கருத்து தெரிவிக்கையில், கிடைக்கப்பெறும் விவரங்களின் அடிப்படையில் விரைவாக இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளால் வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் அதிகாரிகள் சேதமடைந்த பயிர் நிலங்களை நேரில் சென்று பார்வையிடுவார்கள். பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தின் அளவிற்கேற்ப இழப்பீட்டுத் தொகை தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள தரைப்பாலம் மூலம் இலங்கைக்கு பாரிய பொருளாதார நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வெளியிட்டுள்ள புதிய கொள்கை விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை தரைவழி இணைப்பை மதிப்பிடுதல் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வில் வலுவான தரைவழி தொடர்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை முற்றிலும் மாற்றியமைக்கும் என வாதிடப்பட்டுள்ளது. முன்னதாக கொழும்பில் நடைபெற்ற உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தரைவழி தொடர்பு இல்லாததை ஒரு முரண்பாடு என குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் பின்னாலுள்ள பொறியியல் மற்றும் வணிக ரீதியான காரணங்கள் மிகவும் அழுத்தமானவை என குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலமே இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் அமைக்கப்படும் நிலையான சாலை மற்றும் தொடர்ந்து இணைப்பு பயணம் மற்றும் போக்குவரத்து நேரத்தை கணிசமாக குறைக்கும். தற்போது கப்பல் போக்குவரத்து செயல்முறைகள் மற்றும் துறைமுக தாமதங்கள் காரணமாக கடல் வழியே சரக்குகளை கொண்டு செல்ல 40 முதல் 122 மணித்தியாலங்கள் வரை ஆகிறது. ஆனால் முன்மொழியப்பட்டுள்ள தரைவழி பாதை மூலம் இந்த சரக்கு போக்குவரத்தை அதிகபட்சமாக 9 மணித்தியாலங்களுக்குள் நிறைவு செய்ய முடியும். இந்தியாவின் கேரளாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள விளிஞ்சம் துறைமுகம் உள்ளிட்ட பிராந்திய போட்டிகளுக்கு மத்தியில் இந்த தரைப்பாலம் கொழும்பு துறைமுகத்தின் போட்டித்திறனை மேலும் உயர்த்தும். நேரடி தரை வழி தொடர்பான இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றியமைக்கும். 2034 ஆண்டளவில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உருவெடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ள தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துடன் இந்த மாகாணங்களின் வணிகங்கள் நேரடியாக இணைவதற்கும் பிராந்திய தொழில் வளர்ச்சிக்கும் தரைப்பாலம் வழிவகுக்கும். குறைந்த செலவிலான தரைவழி அணுகல் காரணமாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பின்தங்கிய பிராந்தியங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். இந்த திட்டத்தில் உள்ள சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டுள்ள மாற்றுக் கொள்கைக்கான அறிக்கை சில முக்கிய எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது. பாக்கு நீர்ணி மற்றும் ஆதாம் பாலம் அதாவது ராமர் பாலம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் வனவிலங்கு வாழ்விடங்களையும் கொண்டுள்ளன.
எனவே இந்த திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முன்னர் விரிவான சூழலியல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான வெள்ள நீர் வடிந்துடன் தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் சிரேஷ்ட ஆலோசகர் மருத்துவ நிபுணர் ஒருவர் வெள்ளப்பெருக்கின் பின்னர் நீர்நிலைகள் மாசுபடுவதன் காரணமாக டெங்கு, எலிக்காய்ச்சல், மஞ்சள் காமாலை மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். மழைக்காலத்தின் ஆரம்பமானது பல தீவிரமான நோய்களின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது. இக்காலப்போதில் டெங்கு காய்ச்சல் ஒரு முக்கிய அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் கூட பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் மூலம் வெள்ள நீர் மாசுபடக்கூடும் என்பதால் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பருவமழை காலத்தில் குடிநீர் ஆதாரங்கள் மாசுபடுவதால் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான குடிநீர், சேற்று நீர் நடப்பதை தவிர்க்குமாறும், கொதிக்க வைத்து ஆற வைக்கப்பட்ட அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே பருகுமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு தொட்டலங்க பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவருடன் ஏற்பட்ட தகராறில் அந்த பெண்ணின் இரு மகன்கள் நடத்திய தாக்குதலில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் மகன்களின் தாக்குதலில் அதே இடத்தில் 2 நாட்களாக விழுந்து கிடந்த நபர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கிரேட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் கிரேட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய வாலிபர் ஆவார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் போதையில் வந்து சந்தேக நபரின் தாயாரை திட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கோபத்தில் சந்தேக நபரும் அவரது சகோதரரும் இணைந்து அந்த நபரை தாக்கியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரான சகோதரரை கைது செய்வதற்காக கிரேன் பார்ட்ஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எகலியகொட பலமுட்டவத்த பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கெட்டகெத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினர் இந்த கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக எகலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.